الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல அல்லாஹுவை முதலில் புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் கண்மணி திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் இமாம்கள் உலமாக்கள் கியாமம் வரை வர இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது ஒன்றாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, இந்த உலகத்தில் எந்த முறையில் வாழுமாறு அல்லாஹ் குர்ஆனின் மூலம் நமக்கு வழிகாட்டியுள்ளானோ, எந்த வாழ்க்கையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹுடைய திருப்தி கிடைக்குமோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்குமோ, அப்படியாப்பட்ட சீதேவியான நல்லடியார்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும், எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹுடைய கோபத்துடன் பயங்கரமான நரகத்துக்கு தள்ளப்படுவோமோ, அப்படியாப்பட்ட கேவலமான இழிவான வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாகவும் தவிர்ந்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் நம் அனைவருக்கும் 3 விதமான நிஅமத்துகளை செஞ்சிருக்கிறான். முதலாவது, அல்லாஹ் எங்களை மனிதனாக படைச்சிருக்கிறான். மனுஷ்யம் பவட்ட பக்கர திபெனவா மவா திபெனவா லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். உலகத்தில் அழகான படைப்பு மனிதன் தான். அலங்கார மெவீம மனுஷ்ய வர்க்கையா. வலக்கது கர்வம்னா பனி ஆதம். கண்ணியமான படைப்பும் மனிதன் தான். கௌரவான்வித மெவீம பவா மனுஷ்யா தமாய். அதுக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த நிஅமத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துல நின்றும் ஒருவனாக படைத்திருக்கிறான். மூணாவது, கலிமாட பாக்கியத்தை தந்திருக்கிறான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாரு கலிமா சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாக்கியங்களை கிடைத்த ஒருவர் 3 விதமான விடயங்களில் முயற்சி செய்ய வேண்டும். இதை நல்லாக கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி, அவர் ஈமானுக்காக வேண்டி உழைப்பு செய்யணும். 2வது, இஸ்லாமிக் நாலேஜ், இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய இகழ்வி சம்பந்தமான அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். 3வது, அமல் செய்யணும். நாங்க உங்களை அமல் செய்வதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த 3ம் ஒரு மனிதனுடைய கவசம் போல பாதுகாப்பு, ஒரு கேடயம்.
அல்லாஹ் இந்த மூணும் ஒரு மனிதனிடத்துல இருந்தா அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான், அவனுக்கும் பாதுகாப்பாக முன்னுக்கு போகலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்ல எந்தொன்றுமே இல்ல, எம்டி பாக்ஸ். வேண்டியத்தை போடலாம், நல்லத்தை போடே மேலும் கெட்டத்தை போடே மேலும், நாரக்கூடிய ஒரு பொருளை போடே மேலும் நாராத பொருளை போடே மேலும். அந்த பாக்ஸ்ல தவறான விடயங்கள், ஃபித்னாக்கள், பிரச்சனைகளை போட்டா அதிலிருந்து வெளியே வரக்கூடிய விடயங்களும் கெட்டதாகத்தான் வரும். எங்கட உள்ளத்தை போல இந்த உள்ளம் எம்டியாக ஆயிக்குது. இந்த உள்ளத்துக்குள்ள தவறான விடயங்களை கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, ஏனென்றா இன்றைக்கு உலகத்துல ஒன்றுமே பார்க்க முடியாது என்று சொல்லல, முழு உலகமும் கைவசமாகி விட்டது. ජංගම දුරකථනයක් තිබ්බොත් ලෝකෙ දිහා බලන්න පුළුවන්. මේ කාලේ ඕනෑම දෙයක් හොයාගන්න පුළුවන්. හැම දෙයක්ම සරල වෙලා ඉවරයි. வானமென்று தடுக்கேலுமா ஏலா, பார்க்கவானமென்று சொல்லேலுமா ஏலா. ஆனா அதை எப்படி பயன்படுத்துற அறிவும் இஸ்லாம் படிச்சு தந்துதான் நீக்குது. இப்ப இந்த எம்டி பாக்ஸ், இந்த ஹார்ட்டுக்குள்ள தவறான விஷயங்கள் மட்டும் நிறைஞ்சிருந்தா, நான் சிந்திக்கிற முறை, நான் உலகத்தை பார்க்கிற முறை, இது எல்லாமே தவறாகத்தான் வரும். இதுக்குள்ள நல்லது நிறைஞ்சா, நான் பார்க்கிற வியூ, நான் சிந்திக்கிற முறை எல்லாமே நல்லதாக வரும். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். ஷைத்தான் மனிதனுடைய தெளிவான பகிரங்கமான எதிரி. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியாச்சு. ஷைத்தான் யாரு? எங்கட உண்மையான விரோதி. ஷைத்தானுக்கு தேவை ஒவ்வொரு மனிதனும் நரகம் போகணும், மோசமான வழியில போகணும். நரகம் போறன்றது இந்த பாவம் செஞ்சிட்டு தான் போகணும் என்று இல்ல. அவரு ஜினால ஈடுபட மாட்டாரு, அவரு வட்டில ஈடுபட மாட்டாரு, அவரு பெரும் பெரும் பாவங்கள் ஈடுபட மாட்டாரு. ஆனா அவர் இஸ்லாத்தை விளங்கி அப்ளை பண்ணின முறையால நரகம் போவாரு. இந்த ஈமான், இந்த குர்ஆன், இந்த அமல் எங்ககிட்ட ஈக்காட்டி என்ன விளைவு நடக்கும் தெரியுமா? ஒருத்தர் எங்களை முன்னால நின்று යම් කිසි හාස්කමක් පෙන්නලා මම තමයි අනාගත වක්තෘවරයා, මං කියන දේ තමයි අහන්න ඕනේ, ඕගොල්ලන්ට මං කියන දේ අහුවොත් මෙවැනි ජයග්‍රහණයක් තියෙනවා කියලා කිව්වොත්, පැවසුවොත්, என்ன பின்பற்றினா நீங்க வெற்றி என்று சொன்னா அவன் பின்னால பேசிடுவோம். இதுவும் ஹதீஸ்ல வந்திருக்குது. தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் குட்டி தஜ்ஜால்கள் வருவேன், நான் தான் நபி என்று வாதிடுவாங்க. இந்த நாலேஜ், இந்த இஸ்லாமிக் எஜுகேஷன் எங்ககிட்ட இல்லாட்டி எங்களுடைய ஈமான் பழி போய்த்திடும். இன்றைக்கு என்ன நடந்திருக்குதுண்டா, எங்களுக்கு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க சொல்லுறேன், இஸ்லாம் ஒரு செகண்டரியா மாறிக்குது. பிரையாரிட்டியாக வச்சிக்கிறோம் உலகத்துல சில விஷயங்களை. அதால என்ன தெரியுமா நடக்கும்? எங்கட வாழ்க்கைக்கே கேடு நடக்கும். எங்கட பிள்ளைகளை கூட நாங்க கைட் பண்ணிக்கிறோம். எப்படி என்றா, இஸ்லாம் இஸ் செகண்டரி. இஃப் யூ வாண்ட் டு ப்ரே, ஒண்ணுமெண்டா தொழுங்கோ, இல்லாட்டி பிரச்சனை இல்ல. குர்ஆனா ஓத தெரியாட்டி அதெந்த நோ ப்ராப்ளம். மார்க்க சட்ட திட்டம் நிக்காகும் தெரியா, வாப்பா மௌத்தா போனா என்ன செய்யணும் என்றும் தெரியா, மார்க்க விஷயங்களே இவர் கைவசம் இல்ல. அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக படைச்சிக்கிறான். எங்களுக்கு இந்த ஒரு கைட்லைன் இருக்குது. அந்த கைட்லைனை தாண்டி போகல. இதை நல்லா நாங்க விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு முறையை அறிமுகப்படுத்தி முடிஞ்சு, اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا.
இன்றைய தினம் தீன் பூர்த்தியாக்கப்பட்டு முடிஞ்சு. இது நபி அவங்க ஹயாத்தோட ஈக்குள் அல்லாஹ் செல்லுறான். தீன் பூர்த்தியாக்கப்பட்டு முடிஞ்சு இங்க புதுசா வந்து அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன இந்த உள்ளத்தோட பேசினேன் எம்டி பாக்ஸுக்குள்ள இந்த ஈமான் இந்த இல்ம் இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? இஸ்லாத்தை வச்சுவரு அமெரிக்கால இப்படி செய்யறாங்க தானே, ஏன் ஸ்ரீலங்கால செஞ்சா பில, சைனால இப்படி அப்ளை பண்றாங்க தானே, ஏன் ஸ்ரீலங்கால செஞ்சா பில. உங்களுக்கு சுகம் இல்லாம போகுது. நீங்க என்ன கூகுள் கிட்ட கேட்டா வைத்தியம் செய்றீங்க? நாட்டு சட்ட பிரச்சனையாவது தோட்ட பிரச்சனை வருது, அமெரிக்கா லோவையா ஃபாலோ பண்ணுவீங்க? உலகம் செல்லுது ஒரு டிசிஷனை எடுக்கும் போது எங்கட ஐம்புலம் 5 சென்ஸ், கண், காது, தொடுதல், உணர்தல், இதுகளை வச்சு டிசிஷன் எடுக்க சொல்லி உலகம் செல்லுது. நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போது அது மொழ பாவித்தாக்கறல தீந்து தீர்ணேக்கிட்ட பிளம்பெண்ணு. இஸ்லாம் மூணாவது ஒன்று செல்லுது, அதுதான் வஹிய வச்சு எடுங்க. இப்ப இந்த ஐம்புலனும் இந்த பிரெயினும் இந்த எங்கட மூளையும் ஒன்று செல்லுது. ஆனா வஹி வித்தியாசமான ஒன்று சொல்லுதுன்னா வஹி சொல்றதான் நாங்க எடுக்கணும். வை முஸ்லிம் முஸ்லிம். அப்ப முஸ்லீம் உண்டு வாழ்றதுக்கான ஒரு வழிமுறைய அல்லாஹ் கைட் பண்ணி முடிஞ்சு. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் இடத்துல இஸ்லாம் தான் மார்க்கம். වෙන කිසිම ධර්මයක් ආගමක් අල්ලාහ් ළඟ නැහැ. සමාන කරන්නත් බෑ. අල්ලාහ් පහල කරපු ධර්මයන් ආගම් වෙන්න පුළුවන්. නමුත් පිළිපදින්න බෑ. அல்லாஹ் அதே போல குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாஹ் மொத்தர் இன்னொரு ஐடியாவை இன்னொரு கன்செப்ட சாய்ஸ் பண்ணுறாருண்டா, ஷரியத்துல ஒரு சப்ஜெக்ட பத்தி தெளிவாக பேசிக்குது. அவரு அந்த சப்ஜெக்ட ஸ்ரீலங்கால இப்படித்தான் நாட்டு சட்டம் என்று ஒன்று இருக்கு, அதை நாங்க மதிக்கணும். ஆனா நாட்டு சட்டம் என்று வரும் பொழுது, மார்க்க சட்டம் என்று முன்னுக்காகும் பொழுது, we have own human rights, நாங்க பேசணும், தெளிவெடுக்கணும். அங்க அனுமதி கிடைக்குது அதுக்கு. இது நாங்களே இது கொண்டு அங்க நாங்க போட்டே இல்ல, நாங்களே இது கொண்டு வஹியுடைய அறிவை கொஞ்சம் பேக்குக்கு தள்ளிட்டு. ஏன் பேக்குக்கு தள்ளுறோம்? ஈமான் பலஹீனம். அந்த பைசன் செல்லுறத்தையும் அந்த பிரெயின் செல்லுறத்தை மட்டும் அப்ளை பண்ணி நாங்க என்ன செய்யறோம் என்றா, வஹியுடைய அந்த அறிவு இங்க அப்ளை பண்ண இயலாமிக்குதே. நோ we can apply that, எங்களுக்கு அப்ளை பண்ண இயலும். ஆனா நாங்க இடம் கொடுக்கிறோம் இல்லை, எங்கட ஈமான்ல கொஞ்சம் பலஹீனம். அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விஷயம் இந்த மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு விட்டுட்டு போறேன். அதுதான் குர்ஆன் ஹதீஸ், அதுல எல்லாமே இருக்குது உங்களுக்கு. மதுபானம் இஸ்லாத்துல ஹராம். ஆனா எங்கட சொசைட்டில நான் நீக்கிற கல்ச்சர்ல கொஞ்சம் அந்த லிக்விட குடிச்சாதான், அந்த சாராயத்தை குடிச்சாதான் கண்ணியப்படுத்தப்படும் என்று என்ன செய்ய மௌலைத்துமா බොන්න අපේ සමාජයේ එතකොටනේ පිළිගන්නේ අපිව. දැන් ඇමරිකාවේ බොන්නේ නැද්ද? ඒක නිසා මම බිව්වා. එන්න සෙල්ලේලම. சொல்லேலதானே அத மாதிரி பாருங்க, எங்களை சும்மா புத்திக்கே படுது. நாங்க எங்கட லோ சப்ஜெக்ட் உண்டு, நாங்க போயிட்டு லோயர் கிட்ட தான் கேட்போம். வைத்தியத்துறையை யாரு கிட்ட கேட்போம்? டாக்டர் கிட்ட கேட்போம்.
ஸ்கூல் சப்ஜெக்ட் ஒன்று டீச்சர் கிட்ட கேட்போம். ஆனா மார்க்கம் என்று வரக்குள்ள ஏனோ தெரிய எங்கட சமூகம் இந்த ChatGPT இந்த இத பாக்குறது தவறென்ற கன்செப்ட் நான் பேசுறேன் இல்ல, பார்க்கலாம் ஒரு நாலேஜ் வைஸ். பட் நீங்க அதை அப்ளை பண்ண போக்கல உங்களோட லைஃபுக்கு ஒரு ஆலிம் கிட்ட அணுகுங்க. குர்ஆன் அல்லாஹ் இப்படித்தானே சொல்லிக்கிறான், இப்படித்தானே இதுக்கு தர்ஜுமா வந்திருக்கு. நோ நோ நோ, அல்லாஹ் குர்ஆன்ல அக்மிஸ் ஸலா தொழுங்கோ, பட் தொழுற சிஸ்டத்தை ஹதீஸ்ல சொல்லிக்கி, ஹதீஸ்ல உள்ள சிஸ்டத்தை ஃபிக்ஹ்ல சொல்லிக்கிது. அப்ப நாங்க குர்ஆன்ல பார்க்கணும், அங்க ஹதீஸ்ல பார்க்கணும், அங்க ஃபிக்ஹ்ல பார்க்கணும். இது எல்லாத்தையும் ஒரு ஆலிம் கிட்ட தான் கேட்கலும். இன்னும் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு ஆலிம் சொன்னா நம்பிக்கை இல்ல. ஏந்த மனசில் உள்ளது வரும் வரைக்கும் எத்தனையோ பேருக்கிட்ட அந்த ரேடியோல சேனல் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு போற. டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மருந்து சரி வரல, இன்னொரு டாக்டர் கிட்ட போயிட்டு இப்படி ஹஜரத் நீங்க பிராக்டிக்கல் இல்லாதே சொல்லுறீங்க இல்ல, ஆதாரமேக்கி. ஸ்ரீலங்கால ஒரு முக்கியமான ஒரு ஆலிம், அவர் ஹார்ட் சம்பந்தமான ஒரு சர்ஜரி செஞ்சு அதுக்கு சொல்லிட்டாங்க மெஷின் ஒன்று ஃபிட் பண்ணணும் என்று. ஸ்ரீலங்கால அவர் மெஷினை ஃபிட் பண்ணினதுக்கு பின்னாலும் ஆபரேஷன் ஃபெயில். இந்தியாவுக்கு கொண்டு போறாங்க. இந்தியால சொல்லிட்டாங்க எந்த புத்திசாலி, நான் அந்த வார்த்தையை சொல்லாம மாத்தி சொல்லுறேன், எந்த புத்திசாலி இந்த மெஷினை ஹார்ட்ல ஃபிட் பண்ணின, இது ஃபிட் பண்ணவே தேவையில்லை, இப்ப வாழ்நாள் முழுக்க நீங்க இது இல்லாம வாழலாம். அப்ப அந்த துறை வித்தியாசமாகுது. இந்தியாவுக்கு ஒரு அப்ளை, ஸ்ரீலங்கால ஒரு அப்ளை. மார்க்கம் சில நேரத்துக்கு அந்த ஆலிம் உங்களோட இந்த நாட்டை வச்சு உங்களோட நிலைமை அல் ஃபதாவா யக்தலிஃபு பிஇக்திலாஃபிஸ் ஸமான், அல் ஃபதாவா யக்தலிஃபு பிஇக்திலாஃபில் அஷ்ஹாஸ். ஆளை வச்சு ஃபத்வா மாறும், நிலைமையை வச்சு ஃபத்வா மாறும். நோன்பு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒரு வயோதிபர் கேட்கிறாரு, என் மனைவிக்கு முத்தம் கொடுக்கலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க தாராளம். வாலிபர் ஒன்று வந்து கேட்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் கூடாது. ஒருத்தர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், ஒரே நேரம் ஒரே ஆழ்த வாயால ரெண்டு விதமான பதில் வருது, ரெண்டு பேருக்கு இது மார்க்கம் என்றா உண்டாத்தானே இருக்கணும். இப்படித்தானே நாங்க பேசுறோம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வயோதிபர் முத்தமிட்டா அதுக்கு அங்க அதோட நின்றுடும், வாலிபர் முத்தமிட்டா அதுக்கு அங்கல போயிட்டு நோன்பு முறிஞ்சிடும். இஸ்லாம் ரொம்ப அழகான மார்க்கம். இஸ்லாத்தில் எல்லாமே சொல்லப்பட்டுதான் நீக்குது. இது எனக்கு உங்களுக்கு இறங்கின வசனம் அல்ல. ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, தஃசீரு தபரில வருது, இப்னு கசீர்ல வருது. ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுக்கு ப்ரொபோசல் போகுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சைடுல இருந்து. இவங்க நினைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நிக்காஹ் பேசி வந்திருக்கிறாங்க என்று அக்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இல்ல எனக்கு இல்ல, ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாக்கு இவ வெறுக்கிறா, எனக்கேலாம். இப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். வமா கான, இந்த ஆயத்தை நல்லா ஆழமாக உள்ளத்துல பதிய வச்சுக்கோங்க. இந்த பயாண்ட ஹார்ட் இந்த ஆயத்தான். இந்த பயாண்ட ஹார்ட், ஒரு மனிதன் ஹார்ட் தான் மெயின் மாய், இந்த பயாண்ட மெயின் இதுதான். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அல்லாஹ் ஒரு முஃமினான ஆணுக்கும் தான் முஃமினான பெண்ணுக்கும் தான் இந்த சட்டத்தை சொல்லுறான். அல்லாஹ் தாத்த விஷயத்துல இறங்குது, ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹாட விஷயத்துல இறங்குது. ஏன் இறங்கிச்சு? அவ திருமணம் ரசூலுல்லாஹ் திரும்ப இவரை முடியுங்க என்று சொன்னது இவ வானம் என்றதுக்கா? சின்ன சப்ஜெக்ட் ஒன்றுதான், இவரை முடியுங்கோ, இவ வானம் என்றா. இப்ப எங்கட வாழ்க்கையில் எத்தனை விஷயம் நடக்குதுன்னு இந்த ஆயத்தை வச்சு விளங்குவோம். அல்லாஹ் ரசூல் ஒரு சட்டம் வந்துட்டா அந்த சட்டத்தை எங்கட வேற ஒரு சாய்ஸுக்காக வேண்டி உட அனுமதி இல்ல. அப்படி எங்கட விருப்பத்தை நாங்க சாய்ஸ் பண்ணினோம் என்றா
அவ தெளிவான வழிகேட்டுல இருக்கிறாங்க. இந்த ஆயத்துக்கு சார்பா இன்னொரு ஆயத்து இருக்குது. இன்னொரு விஷயம் உண்டு. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அவங்களோட விவசாய நிலத்தை செய்யறதுக்காக வேண்டி ஒரு தண்ணி ஏரியா ஒன்று போகுது. அந்த தண்ணி ஏரியால பக்கத்துல இருக்கிற காணி ஜுபைர் இப்னு அவ்வாம். இது நபி அவங்களோட சாட்சட மகன். அந்த காணியை தாண்டி இன்னொரு காணி இருக்குது. அந்த காணிக்கு இதாலதான் தண்ணி போகுது. அது ஒரு அன்சாரி சஹாபிட. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. தண்ணி ஃபர்ஸ்டோட யார்த காணிக்கு விடணும், இவ்வளவுதான் பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை வருது நபி அவங்க கிட்ட. நபி அவங்க கேக்குறாங்க யார்த காணி பக்கத்துல இருக்குது. இப்ப நபி அவங்க தீர்ப்பு கொடுக்கறாங்க, ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கு தான் ஃபர்ஸ்டோட வரணும், ரெண்டாவது தான் உங்களுக்கு. இந்த சஹாபி சூடாவி கேட்டுட்டா என்ன உங்களோட சாட்சட மகன் சுத்திமா இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க? இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت فيسلموا تسليما. அல்லாஹ்ட ரசூல் ஒரு தீர்ப்பை வழங்கினத்துக்கு பின்னால் அது உங்களுக்கு சரி வராட்டி உங்களோட ஈமான்ட பலஹீனம். இன்னொரு ஹதீஸ் வருது அதுக்கு நிகராக, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. நான் கொண்டு வந்த கான்செப்ட உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள ஏலாட்டி நீங்க பூர்த்தியான ஈமான்தாரி இல்ல. என்ன சொல்ல வாரேன் என்றா, அல்லாஹ் ரசூல்ட விஷயம் தெளிவாக மார்க்கம் செல்லப்பட்டு முடிஞ்சு, புதுசாக யாருக்கும் ஒன்றும் கொண்டு வர ஏலா. இத எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள ஏலாட்டி நான் சொல்லுறேன் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க ஈமான்ட பலஹீனம். இந்த ஈமான் பலஹீனமாவினாத்தான் உலகத்துல உருவாக்கக்கூடிய எல்லா பித்னாவும் என் உள்ளம் எம்டி. இப்ப ஃபெமினிசத்தை கொண்டு வந்து வாதிட்டாலும் ஒரு வகையில் அது சரிதானே, பெண்களுக்கு அப்படித்தானே ஈக்கணும். ஹோமோசெக்சுவல கொண்டு வந்தா பிரச்சனை இல்ல தானே, சைக்காலஜிக்கலி அவங்களோட பிரெயின் விரும்புதுன்றா நாங்க என்னத்தான் செய்ய? உலகத்துல வார எல்லாம் ரோட்ல ஜினா செஞ்சாலும் என்ன செய்ய, அவங்களோட இஷ்டம் தானே. யாரோ ஒத்திய கல்யாணம் முடிச்சாலும் என்ன செய்ய, அவங்களோட இஷ்டம் தானே. ஏன் இந்த பாக்ஸ்ல அல்லாஹ் ரசூல்ட தீன் இல்ல புழுந்திக்குது, துனியாவில் அடுத்த எல்லாமே புழுந்திக்குது. இப்ப இங்கிருந்து வெளியாகிற தீர்ப்பு டிசிஷன் தவறாகத்தான் நீக்கும். இதனால நாங்களும் அல்லாஹ் ரசூல்ட தீன படிக்கணும். இது மௌலவிமார் மட்டும் படிக்கிறது அல்ல. அத மாதிரி டிசிஷன் எடுக்கும் பொழுது எப்பொழுதும் கூகுள நாடவானம். உங்களோட நலவுக்கு செல்லுறேன், இது ஒரு இன்ஃபர்மேஷன் நாலேஜுக்காக வேண்டி பாருங்க தாராளம். ஆனா நீங்க டிசிஷன் பக்கம் போகும் பொழுது உலமாக்களை அணுகுங்கோ, உலமாக்கள் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஆலிம பிக்ஸா வச்சுக்கோங்க, இந்த ஆலிம் கிட்ட தான் நான் கேட்பேன், அந்த ஆலிம் கிட்ட உங்களோட பிரச்சனைய கேளுங்கோ. இது மார்க்கம். நாங்க லேசிக்கு வரல, எங்களுக்கு எந்த ஒரு අපිට කියලා ගමනක් තියෙනවා, ஒரு பயணம் நீக்குது. இந்த லைஃப்ல இப்படித்தான் நீக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூட் செய்யக்கூட அதுக்கு சில லோ ஈக்கும், ஒரு சட்ட திட்டங்கள் ஈக்கும். அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அந்த சட்ட திட்டத்தை ஃபாலோ பண்ணுவோம் தானே, அதுக்கு மாறி போனா அந்த இன்ஸ்டிடியூட் வச்சுக்கொள்ளாது. அத மாதிரி அல்லாஹ் ரசூல்ட தீனுக்கு ஒரு சிஸ்டம் ஈக்குது, அந்த சிஸ்டத்தை தாண்டி போகலாம். அந்த சிஸ்டத்துக்குள்ள வாழ்ந்தாத்தான் உயர்தரமான சொர்க்கம் என்று ஒன்று ஈக்குது. அந்த சொர்க்கத்துல நாங்க எல்லாரும் வெற்றி பெறுவோம். அப்படி இல்லாட்டி நான் அந்த ஆரம்பத்தில் ஓதின ஆயத், இஸ்லாம் அல்லாத ஒரு கான்செப்ட் ஒருத்தர் சாய்ஸ் பண்ணுவாருண்டா வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க ஆகிரால கியாமத்தினால நஷ்டவாளிகள் என்று. இந்த நஷ்டவாளிகளோட கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். அதனால வாழ்க்கையில எப்பயுமே ஹை பிரையாரிட்டி கொடுங்க. இஸ்லாத்துக்கு, குர்ஆன் ஹதீஸுக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு செகண்டரியாக வைங்க. துனியாட அடுத்த எல்லாத்தையும் துனியாலையும் வெற்றி பெறலும்,
ஆகிராலையும் வெற்றி பெறும். யாழ்லா எங்கட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா, குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சிடியா அல்லா. யாழ்லா ஓண்ட குர்ஆன் ஹதீஸை இந்த உள்ளத்துல நிரப்பிடியா அல்லா. யாழ்லா ஓண்ட சட்டம் என்று வரும் பொழுது அதுக்கு இதாஅத் செய்யற தன்மையை தந்துடியா அல்லா. எங்களுக்கு நீதான் பெருசியா அல்லா. ஓண்ட தீனுக்காக வேண்டித்தான் இவ்வளவு காலம் உழைக்கிறோம் யா அல்லா. யாழ்லா உனக்கு மாறு செஞ்சில்ல நாங்க யா அல்லா, தெரியாம ஏதோ எங்களால தவறுகள் நடந்திக்கும் யா அல்லா. நீங்களை மன்னிச்சிடியா அல்லா. இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்திடியா அல்லா, ஈமானால நிறைச்சிடியா அல்லா. உன்னோட தீன படிக்கிற அவகாசத்தை தந்துடியா அல்லா. உன்னோட தீன் படி அமல் செய்யற பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லா. இது எனக்கு, என் மனைவிமாருக்கு, எங்கட பிள்ளை குட்டிகளுக்கு, பெற்றோர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, மனைவிட குடும்பத்தார்களுக்கு, பெற்றோர்களோட குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் நசீபாக்கிறியா அல்லா. நம் அனைவரின் சொர்க்கத்துல சந்தோஷமா வாழ வச்சிரியா அல்லா. எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லா. காசா மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துறியா அல்லா. யாழ்லா கஷ்டப்படுறாங்க யா அல்லா. யா அல்லா அவங்களோட ஈமான்ட உறுதியை பார்க்கும் பொழுது பொறாமை ஆயிக்குது யா அல்லா. தின்ன தீன் இல்லாம முன்ன கையோடு இல்லையா அல்லா. உன்னோட சட்டத்தை கையோடு இல்லையா அல்லா. உயிர் பிரிஞ்சு முன்ன கையோடு இல்லையா அல்லா. உன்னோட தீன் தான் முக்கியம் என்று வாழ்றாங்க யா அல்லா. அவங்களுக்கு நீ நிம்மதியை வழங்கிடியா அல்லா. அல்லா அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துடியா அல்லா. அனைவருக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கிறியா அல்லா. வாஹ்ரத் அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.